So hello everyone, என்னோட பேர் தினேஷ். நான் வந்துட்டு ஒரு NIS diploma holder in swimming. ஸோ வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் breaststroke வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஆசைப்படுற ஒரு ஸ்ட்ரோக் வந்துட்டு என்னென்னா breaststroke. காரணம் என்ன, எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, அது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் ட்ரூத் என்னென்னா பேக் ஸ்ட்ரோக், அதுக்கப்புறமா ஃப்ரீ ஸ்டைல், அதுக்கப்புறமா தான் breaststroke. இது வந்துட்டு சீக்வென்ஸாக எடுத்தால் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ breaststrokeல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 70% அதாவது 70% வந்து உங்களுடைய கிக், அந்த கிக்கை பொறுத்து தான் உங்களுடைய breaststroke ஸ்விம்மிங்கே இருக்குது. 70%. மீதி 30% தான் வந்துட்டு உங்களுடைய ஃபுல் பேஸ்ட் பண்ணி இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு breaststroke கற்றுக்கணுன்னா முதல்ல உங்களுடைய கிக்கை கரெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு லேர்ன் டு ஸ்விம்ன்றது வேறு. லேர்ன் டு ஸ்விம் வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு breaststroke கரெக்ட் பண்ணுறது வந்துட்டு குவைட் சேலஞ்சிங் தான், பட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஸோ breaststroke பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிக். ஸோ உங்கள் கிக்கை நீங்கள் கரெக்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்தமாரி ஏதாச்சும் ஒரு லேடோ இல்லை இந்தமாரி ஏதாச்சும் ஒரு வால் இதை வந்துட்டு நம்ம பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய காலை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு முதல்ல இந்த மாதிரி வெர்டிக்கலாக பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பெண்ட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்கள் கிக் சொல்லி கொடுக்கறதுக்கான ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணிக்காம ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க, இப்போ நீங்கள் பண்ணது பட்டர்ஃப்ளை கிக் ஆச்சு, இது breaststroke கிடையாது அப்படின்னு. இது வந்துட்டு breaststroke கிக்கு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் கால் வந்துட்டு இப்படி முன்னாடி மடங்கி, அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு விப், அந்த ஒரு கிக், இப்படி ஒரு முட்டியை வந்துட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இந்த வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்தமாரி ஃபஸ்ட்டு ஒரு இதை கேட்ச் பண்ணிவிட்டு பெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும், பெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்படி கிக் பண்ணி அப்புறமா இப்படி முட்டி மடங்கி உங்களுடைய அந்த பம்ப்ஸில் வந்துட்டு அடிக்கும்போது நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணணும். அதாவது இப்படி பண்ணுறத முட்டியை வந்து இப்படி வைடராக வெளியே போகிற மாதிரி இப்படி கிக் பண்ணிக்காம. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் லெக்கை வந்து இப்படி பெண்ட் பண்ணிங்க. இப்போ வந்துட்டு என்னென்னா லெக்கை இப்படி பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி வைடராக கிக் பண்ணணும். ஸோ இப்படி பெண்ட் பண்ணி உங்கள் கிக்கை இப்படி வைடராக கிக் பண்ணணும். பட் இப்படி வைடராக கிக் பண்ணும்போது டோஸ் பாயிண்டடாக இருக்கக்கூடாது. நீங்கள் இப்படி கிக் காலை இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி கிக் பண்ணும்போது உங்களுடைய கால் வந்துட்டு பாயிண்டடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் இப்படி இந்த பொசிஷனில் இருக்கும். இந்த பொசிஷனில் இருக்கும்போது தான் உங்கள் கால் இப்படி மூவ் பண்ணும்போது நீங்கள் முன்னாடி கிளைட் ஆகும். மறுபடியும் பண்ணி காமிக்க. ஸோ இதுதான் வந்துட்டு breaststroke கிக். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நாளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டே அன்றைக்கு 1 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் இந்த கிக்கை வந்து ப்ராக்டிஸ் மாஸ்டர் பண்ணணும். ஒன்ஸ் இந்த கிக்கை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து என்னோடய ஹேண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த breaststroke கிக்கை பண்ணி காமிக்கிறேன். அதை பாருங்கள். ஸ்டார்டிங்கே வந்துட்டு நீங்கள் ஹேண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் இந்தமாரி கேட்ச் பண்ணிவிட்டு ஒரு அசிஸ்டன்ஸோடு நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு கம்ஃபர்டபுள் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த breaststroke கிக்கை நீங்கள் பண்ணி காமிக்கணும்.
ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு breaststroke கிக். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த வாலில் பிடிச்சி கம்ஃபர்டபுள் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நார்மலாகவே ஹேண்ட்ஸை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் breaststroke கிக் பண்ணலாம், ஈஸியாகவே பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் breaststroke கிக் மாஸ்டர் இந்தமாரி வாலண்டியராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தது வந்துட்டு breaststroke pull. எதுக்கும் நான் வந்து இன்னொரு தடவை breaststroke கிக் வந்துட்டு ஹேண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். breaststroke கிக் பண்ணும்போது உங்களுடைய ஹிப் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான பொசிஷன் இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க கால் வந்து கிக்கு சில பேருக்கு மேலே வரும், சில பேருக்கு வந்துட்டு கீழே தண்ணிக்குள்ளார கிக் பண்ணுவீங்க. மேலே வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சமாச்சும் உங்கள் காலை கிக் பண்ணும்போது மேலே வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு breaststroke வந்துட்டு கற்றுக்கணுன்னா முதல்ல வந்து 70% வந்து உங்களுக்கு கிக்கு பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ உங்களோட கிக்கை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய புல். ஸோ புல் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ புல் பண்ணும்போது உங்களுடைய ஹேண்ட் பொசிஷன் இப்படி இருக்கும், ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கணும். உங்களுடைய கண்ணு வந்துட்டு 90 டிகிரி கீழே பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்கள் தலை கீழே பார்த்த உடனே உங்கள் ஆர்ம் வந்துட்டு இந்த ஒரு பொசிஷன் வி ஷேப்பில் இந்த மாதிரி போகும். உங்களுடைய எல்போ கொஞ்சம் பெண்ட் ஆகியிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் உங்களுடைய கண்ணை வந்துட்டு கீழே பார்க்கணும், ஹெட் பொசிஷன் கரெக்டாக ஹரிசாண்டலாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கை வந்துட்டு கொஞ்சம் வைடராக இந்த மாதிரி கொஞ்சம் அந்த எல்போ பெண்ட் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்துட்டு இந்த ஸ்கூப் இப்படி இருக்கிற பொசிஷன் வந்துட்டு இப்படி வரணும். மறுபடியும் காமிக்கிறேன், இப்படி இருக்கிற பொசிஷன் வந்துட்டு எப்படி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், உங்கள் தலை கண்ணு வந்துட்டு கீழே பார்க்கணும். ஸோ உங்களுடைய ஹெட் பொசிஷன் ஹரிசாண்டலாக இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கை வந்துட்டு இப்படி வைடராக இப்படி இந்த உங்களுடைய இந்த எல்போ வந்துட்டு கொஞ்சம் பெண்ட் பண்ணணும். மூணாவது வந்துட்டு இந்த ஸ்கூப் இங்கேருந்து இது எப்படி வரணும். இப்படி இருக்கிற உங்களுடைய கை வந்துட்டு உங்களுடைய பாம் இப்போ பின்னாடி ஃபேஸ் பண்ணியிருக்கா. இப்போ இதுக்கப்புறம் உங்களுடைய பாம் வந்துட்டு வானத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ரெடி? ஓகே. ஒன்ஸ் இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய கை இப்படி க்ளோஸ் பண்ணி முன்னாடி ரீச் பண்ணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய கண்ணு கீழே பார்க்கணும். ஸோ உங்களை கண்ணு கீழே பார்க்கும்போது உங்களுடைய தலை ஹரிசாண்டலாக இருக்கணும். ரெண்டாவது உங்களுடைய ஆர்ம் கொஞ்சம் இந்த பொசிஷன் உங்களுடைய எல்போவை வந்து பெண்ட் பண்ணுற பொசிஷன் வரணும். மூணாவது இந்த ஸ்கூப் இந்த உங்களுடைய பாம் வந்துட்டு வானத்தை பார்க்குற ஒரு ஃபேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே இந்த இதை க்ளோஸ் பண்ணி முன்னாடி ரீச் பண்ணு. காட் இட்? ஸோ 1 2 3 4. காட் இட்? 1 2 3 4. காட் இட்? இதை வந்துட்டு ப்ராக்டிஸ் நீங்கள் நின்றுக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை தண்ணிக்குள்ளே இருந்துட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு வெளியே நின்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தண்ணியில் இறங்கி இந்த வாட்டர் ஃபீலோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கிக்கோடு கம்பைன் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் ப்ராப்பரான ஒரு breaststroke எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே. போத் கிக் அண்ட் புல் ரெண்டுத்தையும் சேர்த்து நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். சில பேருக்கு பேசிக் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க வந்துட்டு ஈஸியாகவே இந்த breaststroke உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலை நீங்களாகவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஷாலோ எண்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு கோச்சோடைய உதவியோ இல்லை லைஃப் கார்டோட உதவியும் தேவைப்படாது. பட் ஒரு டீப் ஸ்விம்மிங் பூலை நீங்கள் பண்ணும்போது
டெஃபினெட்லி யாராச்சும் ஒருத்தவங்களை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறது இன்னும் ரொம்ப பெட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.